சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு ஒவ்வொரு முத்தத்துக்கும் ஒவ்வொரு விதமாக அர்த்தம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. முத்தத்துக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் முத்து இருந்துட்டு அதெல்லாம் விடு, இப்போ உனக்கு எந்த முத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட ரொம்பவே ரொமான்டிக் மோடில் போகிறாரு. அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதி இருந்துட்டு அவங்கள பார்த்து கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ரவியும் ஸ்ருதியும் நீங்கள் எப்படா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முத்தத்தை பற்றி கிளாஸ் ஆரம்பிச்சிங்கல்ல, நான் அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிங்க. இல்லை, இந்த முத்தத்தை நான் ஒன்றும் ஆரம்பிக்கலை. காரில் ஒருத்தர் சவாரிக்காக வந்தாங்க, ரொம்பவே வயசானவங்க தான், அவங்க தான் இவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு எனக்கே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் வயசானவங்க தான் அவங்களுடைய லவ்வை வந்து மறக்காமல் இவ்வளோ அர்த்தத்தை வெரைட்டியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கும் தான் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஏன் நான் ஒன்றும் உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதி இருந்துட்டு நீ பண்ணிட்டாலையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நான் கற்றுக் கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ரவி இருந்துட்டு ஸ்ருதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா இருந்துட்டு இதுக்காக தான் நான் சொன்னேன், யாராச்சும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் எங்கே என் பேச்சை கேட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவன் ரொமான்ஸ் பண்ணுறதானே கூட்டிகிட்டு போகிறான், கொடுமை பண்ண ஒன்றும் கூட்டிகிட்டு போகலையே, நம்ம ஆரம்பிப்போவா எங்க இவங்க பார்த்த மாதிரி மாமா அது வந்துட்டு போகிறாரு, வந்தால் கூட என்ன நினைப்பாங்க, நம்ம ஹாலில் தான் பெட்ரூம், ஏன்னா அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், அதனால் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிட்டு அவங்க விளையாட்ட அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ், அதுக்கு அடுத்து தான் சந்தோஷ், அவங்க மனோஜோட பிஏன்னு சொல்லிட்டு எல்லாருமே கலா மேடமோட ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. நான் கூட ஆஃபீஸ் க்ளோஸில் இருக்கணுமோன்னு ரொம்ப பயந்து போய் தான் வந்தேன். பரவாயில்ல, எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு செக்லேயே 10 லட்ச ரூபா தந்தாங்க. இப்போ மொத்தத்தையும் செக்கு போட்டு தந்துட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்தவுடனே எல்லாருக்கும் சேல்ரி ஓகே, அதே மாதிரி என்னென்ன கடன் இருக்கோ அது எல்லாத்தையும் அடைச்சி தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்பவே பேசிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஒருத்தர்கிட்ட மேடம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மேடம் இன்னும் வரலை, அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க இப்போ எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. சரி, எங்கே இருக்கா, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள், நாங்கள் போய் பேசிட்டு வரோம், நீங்கள் மட்டும்தான் பேசணும், மேடம் அதை பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க, இப்போ ஐசியூவுக்கு மாற்றிருக்காங்க, எப்போ நினைவு வரும்னு யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி அதுக்கடுத்து தான் மனோஜன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா கம்பெனி வந்து லாஸில் தான் போக போதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கடுத்து தான் சரி இப்போ இதெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மேனேஜர் தான் பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே அந்த மேனேஜர்கிட்ட நீ வாய் வார்த்து விட்டுட்டு இப்போ அந்த ஆள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது எப்படி கேன்சல் பண்ண முடியும், எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் ரோகிணியும் இருந்துட்டு மேனேஜரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. உங்களை நாங்கள் எங்கேயும் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் விஜயா ஹோமா பிளஸ்லேருந்து வரோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போன தாட்டி வந்தபோது எங்கிட்டலாம் எதுக்கு பேசணும், மேடம் கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேசணும்னு சொன்னாலும் தானே நீங்கள், இப்போ மேடம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, போய் ஸ்ட்ரைட்டாக பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்கு 10 லட்ச ரூபா செக் கொடுத்தாங்க, இப்போ மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ஆர்டரெல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணியாச்சு, நீங்கள் வேறு எங்கேனா ட்ரை பண்ணிக்கோங்க, அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்காது, 10 லட்ச ரூபாய்க்கான பொருளை கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது எப்படி உங்களால் முடியும், நான் தான் இங்கே எல்லாமே,
அதனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. எங்கேனாலும் போய் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துக்கோங்க. ஆனால் ஜெயிக்க போகிறது நானாக தான் இருப்பேன். எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு கரைச்சி குடிச்சிட்டு தான் இந்த இடத்துக்கே நான் வந்திருக்கேன். இப்போ மொத்த சைனும் என்கிட்ட தான் இருக்குது. அதனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஆர்டர் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ரவி, நம்ம மனோஜும் ரோகிணியெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா எனக்கு சேல்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இருமா சாரிக்கே ஒன்றும் காண மாட்டேங்குது, இதில் உனக்கு சேல்ரி வேறையா அப்படி இதில் வேற அவர் 35 லட்சத்துக்கு கடனாளியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷம் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு யார் நீங்கள் யார் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது மனோஜோட வீடு தானே, அவர் இருக்காரா? இருக்கா, அவன் என்னோட பிள்ளை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பாஸ், இது மனோஜோட வீடு தான், நீங்கள் இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு யார் விஜய் இது, யாருன்னு கேட்டால் அந்த ஆள் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க, யார் என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. யாருன்னு சொல்லாமலேயே அவங்க உள்ளே வந்து உட்காந்துட்ருக்காங்க. டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். மனோஜ் இருக்காரா? மனோஜை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம், காஃபி எடுத்துகிட்டு வாங்க, சுகர் எவ்வளோ வேணுமோ அது எங்கள் பாஸை போட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா இருந்துட்டு விஜயா இருந்துட்டு மனோஜ்னு சொன்ன உடனே ஒருவேளை பிஸ்னஸ் டீலிங்காக தான் மனோஜை தேடி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ போட்டா காஃபி போட்டோன்னு சொல்லி மீனாவை அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார், மனோஜுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது லேண்ட் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்களா, ஏதோ பத்திரம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்லிடுறோன்னு உடனே விஜயா இருந்துட்டு என்ன லேண்டா அப்படின்னா, மனோஜ் வந்து நினச்ச மாதிரியே சாதிச்சிட்டான், அவன் லேண்டை வாங்கியிருக்கானா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். யாருக்குமே எதுவுமே புரியவே இல்லை. இப்போ நீங்கள் யார் என்னன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே மனோஜும் ரோகிணியும் வந்துடுறாங்க. என்ன சார் நீங்கள் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன மனோஜ், என்ன நான் இங்கே எதுக்காக வந்திருக்கணும் உனக்கு நல்லாவே தெரியும். கலா மேடம் உங்களுக்காக கொடுத்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, அவங்க கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க, எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சார், அப்படின்னா எனக்கு கொடுக்க வேண்டிய 30 லட்சத்தை நீ எப்போ கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆக்குறாங்க. என்னடா மனோஜ், ஏதோ கடை அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்கவும், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க கிட்ட நாங்கள் கடன் வாங்கி தான் ஆஃபீஸே போட்டோம், திடீர்னு எல்லா ஆர்டரும் கேன்சல் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி மனோஜும் ரோகிணியும் வந்து சொல்லிடுறாங்க. அங்கே என்ன எதுன்னே தெரியாததுக்கு முன்னையே இதெல்லாம் என்னோடதுன்னு சொல்லி ஆணவத்தில் ஆடினா எல்லாமே இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உங்களுடைய சண்டை எல்லாத்தையும் நீங்கள் அப்புறமா வச்சுக்கோங்க, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். இந்த வீடு யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக மனோஜை நீங்கள் வெளியில் அனுப்பிடுங்க, இல்லாட்டி மனோஜை வச்சு நாங்கள் அந்த பணத்தை வாங்கிக்கிறோம், அப்படி இல்லைன்னா இந்த பத்திரத்தில் உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ சைன் போட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன கந்து வட்டிக்காரங்களா, மரியாதையை எடுத்த காலி பண்ணிவிடுங்க, இல்லாட்டி நடிக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சத்தம் போடவோ, அதுக்கடுத்து தான் மனோஜை பார்த்த உடனே, மனோஜும் என்னுடைய பிள்ளை தான், அவனை வீட்டை விட்டெல்லாம் எங்களால் வெளியே அனுப்ப முடியாது, அதனால் இந்த பத்திரத்தில் நானே சைன் போடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அப்பா, அவன் கடன் வாங்கினதுக்காக நீங்கள் ஏன்ப்பா சைன் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி முத்து, ரவி, அதுக்கடுத்தது மீனா எல்லாருமே அண்ணாமலை கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. உங்களுடைய நிலைமை என்னென்னு எனக்கு புரியுது, அதனால் நான் இதில் சைன் போடுறதா எல்லாருக்கும் சரின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த டாக்குமெண்ட்டில் சைன் போட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சூப்பர், இந்த வீடை விற்கவோ இல்லை அனுபவிக்கவோ இதெல்லாம் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை நான் தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.